அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நேற்றைய தினம் நம்ம என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலமா பார்க்கலாம் வாங்க. எக்ஸாக்டாக நிஃப்டியோட நீங்கள் 1 ஹவர் சார்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நான் 15 மினிட்டில் வச்சு காமிக்கிறேன். நம்ம நிஃப்டி ஒரு சேனல் பேட்டர்னில் போயிட்டுருக்கு, ரைசிங் சேனலில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக எப்படி இப்போ மார்க்கெட் போயிட்டுருக்கு, நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த சேனலோட ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ்க்கு இருக்கும், இங்கே போனால் திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக பாருங்களேன், மார்க்கெட் இந்த சேனல்லையே போய் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இந்த இடம் தான் ஒரே ஒரு பிரேக் ஆனிச்சு. அன்றைக்கி ஒரு நெகட்டிவ் நியூஸ் இருந்ததுனால அகைன் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, எக்ஸாக்டாக இந்த சேனலில் போய் ரிவர்ஸ் ஆகிருக்கு. நாளைக்கு கொஞ்சம் கீழே வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், சப்போஸ் மேலே உடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கும். எங்கே சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா, இந்த இடம் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 23,667 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை நான் ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கிறேன் நண்பர்களே. சப்போர்ட்டாக வச்சுக்கணும். இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்த நான் நாளைக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வச்சுக்கிறேன். 23,665 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட் இங்கேருந்து மேலே போயிருக்குங்களா, சப்போஸ் நாளைக்கு கீழே வந்தாலும் இந்த 665 டு திருப்பி அகைன் 800 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. கிட்டத்தட்ட மார்க்கெட் 23,900 கிட்ட வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது 24,000 டச் பண்ணுறதுக்கு. இந்த சேனல் பேட்டர்னை மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 24,000 மார்க்கெட் பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அகைன் இன்னொரு சப்போர்ட் என்ன இருக்குது அப்படின்னா, செகண்ட் சப்போர்ட் 23,560 அப்படிங்கிற லெவல் செகண்ட் சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 23,491, 23,500 அப்படிங்கிறது தேர்டு சப்போர்ட்டாக இருக்கும் நண்பர்களே. ரெசிஸ்டன்ஸ் இன்றைக்கி டே ஹையை நான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கிறேன். 23,888 இந்த சேனலில் கரெக்டாக மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்குங்களா. இதுதான் நம்மளோட க்ரீன் கலர் லைனு. இந்த இடத்துல டச் ஆகுது பாருங்கள், இந்த இடத்துல டச் ஆகுதுங்களா. இந்த லைனில் மார்க்கெட் ஜூம் பண்ணி பார்த்தோன்னா எக்ஸாக்டாக எப்படி டச் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். ஏற்கனவே பேங்க் நிஃப்டிலையும் காமிச்சிருந்தேன் இந்த மாதிரி தெரியுதுங்களா. எக்ஸாக்டாக மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஓகே, நாளைக்கு அகைன் மேலே போணுச்சு அப்படின்னா எது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா 931 அப்படிங்கிற ரேஞ்சு, 900 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 900 கொஞ்சம் தானே இருக்குது. ஃபிப்னாசி லெவலில் ட்ரா பண்ணி காமிச்சிட்றேன், ஏன்னா லைன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபிப்னாசி ப்ரீவியஸ்ஸு ஸ்விங் டு லோ கனெக்ட் பண்ணுன்னா வந்துட போகுது. ஓகே, கரெக்டாக எக்ஸாக்டாக ரெசிஸ்டன்ஸ் 1 இந்த இடத்துல தான் வருது. ரெசிஸ்டன்ஸ் 1, ரெசிஸ்டன்ஸ் 2 எங்கே இருக்குது அப்படின்னா 23,967 அப்படிங்கிற லெவலில் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 23,050 அப்படிங்கிற லெவல் ஃபிப்னாசி லெவல் காமிக்குது நண்பர்களே. இது நெஃப்டிக்கான லெவல்ஸு. நாளைக்கு நெஃப்டியோட ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,000 தான் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதோட 23,900 சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 24,000 தான் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 23,800, 23,700 இதெல்லாம் பார்த்திங்கன்னா நெஃப்டிக்கான சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. இதை பார்த்துக்கோங்க. பெரிய சப்போர்ட்டு இல்லை, 23,500 தான் பெரிய சப்போர்ட்டு. அதை விட்டால் 24,000 அப்படிங்கிற லெவல் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட்டுக்கு பில்ட் ஆகிருக்கு. நாளைக்கு ஒரு ரேலி வந்துச்சு அப்படின்னா 24,000 வரைக்கும் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் காமிக்குது. பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸு. பேங்க் நிஃப்டி எக்ஸாக்டாக நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 2 பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணிவிட்டு இது ஒரு சின்ன இதுதான் ரிவர்சல் தான். இது 3.25 மேலே வந்த ரிவர்சல் தான் இது. இந்த கேண்டில் ஒரு பெரிய வேலிட் இருக்காது. 3.25 வந்த கேண்டில் கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கே நிறுத்திருக்கு, நம்மளோட செகண்ட் சப்போர்ட்டில் தான் செகண்ட் ரெசிஸ்டன்ஸில் தான் நிற்கிது. சரிங்களா. ஒன்ஸ் நாளைக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி டே ஹையை ஒரு ரெசிஸ்டன்ஸ்
இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 52,748 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாகவும், 52,979 சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாகவும், அடுத்தது 53,200 ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும். ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 52,384 400ங்கிற ரேஞ்ச் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 52,200 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 52,000 அப்படிங்கிற லெவல் வந்து தேர்டு சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது பேங்க் நிஃப்டி. சரிங்களா? ஃபின் நிஃப்டியை வந்து பார்த்துடலாம். ஃபின் நிஃப்டியும் எக்ஸாக்டாக நம்மளோட லெவல்ஸ்லேயே தான் வந்து நிற்கிது. ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்றைக்கி வந்த டே ஹை, நாளைக்கான ரெசிஸ்டன்ஸு 23,635 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு ரேலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 24,000 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலாம் வந்துச்சுன்னா இன்னொரு 1000 பாயிண்ட்ஸ் போகிறதுக்கான இன்டிமேஷன் தான் வந்து காமிக்குது. ஃபிப்னாசி லெவல்ஸு சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 23,400 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு, 23,240 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு, அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 23,100 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ஓகே, இதுதான் வந்து ஃபின்னிஃப்டிக்கான லெவல்ஸு. மிட் கேப்புமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிப்னாசி லெவலில் தான் எக்ஸாக்டாக நேற்று இந்த இடத்துல நான் சொல்லியிருந்தேனே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. எக்ஸாக்டாக இந்த லெவலில் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு திரும்பியிருக்கு. நாளைக்கான சப்போர்ட் வந்து கரெக்டாக நம்மளோட சப்போர்ட்டில் தான் மார்க்கெட் வந்து இன்றைக்கி இதாருங்க. நேற்றுக்கு நம்ம சொன்ன சப்போர்ட் 12,253 எந்த லெவலையுமே நான் சேஞ்ச் பண்ணல. எக்ஸாக்டாக மார்க்கெட்டை வந்து பாருங்கள் நம்மளோட சப்போர்ட்டில் தான் இன்றைக்கி எண்ட் ஆஃப் த டே க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, எந்த லெவலையுமே சேஞ்ச் பண்ணல. 12,253 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 12,200 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு கீழே வந்துச்சுன்னா 12,161 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸு இந்த லெவல் டு இந்த லெவலே வச்சுக்கலாம். ஃபிப்னாசி லெவலே நான் வச்சுக்கிறேன். 12,350 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 12,400 அப்படிங்கிற லெவலில் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா இந்த சேனல் பேட்டர்ன். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 12,500 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் நண்பர்களே. இதுதான் நாளைக்கான லெவல்ஸு. நெஃப்டி வந்து ஒரு சின்ன அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து இந்த சேனல் பேட்டர்னில் கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய அப் ட்ரெண்ட் இருக்குமா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா 23,900 அப்படிங்கிற லெவலில் இந்த சேனலில் வந்து எக்ஸாக்டாக ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. அப்படியே ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் கொடுத்தா கூட 23,900 வரைக்கும் போயிட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. அது வந்து அகைன் வந்து இந்த 23,667 வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பிச்சு அப்படின்னா இன்னொரு ரேலியை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் நண்பர்களே. இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பிச்சு அப்படின்னா இங்கேருந்து போன மார்க்கெட் இந்த இடத்துல போயிட்டு அகைன் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்பிச்சு அப்படின்னா நல்ல ஒரு ரேலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் நண்பர்களே நெஃப்டிக்கான லெவல்ஸு. பார்த்துக்கோங்க. 100% மார்க்கெட்டை வந்து யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நம்ம சொல்கிறது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் ப்ராப்பராக மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் வந்து இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், நம்ம சொல்கிற தகவல்களையும் கம்பேர் பண்ணி நீங்கள் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஆப்ஷன்லாம் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரேட்லாம் பண்ணணும். சரிங்களா? அதே நேரத்தில் இதே போல் நீங்களும் மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும், மார்க்கெட்டை வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கக்கூடியவங்க டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம், ஜஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். முற்றிலும் ஃப்ரீ தான். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. வித் 1 ஹவரில் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிங்க. வெரி லோ ப்ரோக்கரேஜாக இருக்கும். சரிங்களா? மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.